குழந்தைங்க கிட்ட விளையாடுறதுக்காக ரொம்ப அரிதான ஒரு பொம்மையை வாங்கி கொடுத்துருப்போம். அது வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டே இருக்கும். நைட் ஆகிடும், தூங்க போக சொல்லுவாங்க. அப்போ கூட என்ன பண்ணோம்னா அப்படியே இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே தூங்கும். அப்புறமா அது தூங்கிடுச்சேன்னு சொல்லி அந்த இதில் இருந்து அந்த கையை எடுத்துட்டு அந்த பொம்மை எடுத்தீங்கன்னா மறுபடியும் அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு எடப்பாடி அவர்களினுடைய நிலைமை இருக்கு. ஒரு கட்டத்தில் சசிகலா அம்மையார் அவர்களால் தான் இவர் முதல்வர் அப்படின்ற ஒரு பதவிக்கே வராரு. இவர் ஒரு துரோகம் செய்ய மாட்டாரு அப்படின்னு நினச்சி நம்பி அந்த அம்மா இவரை முதல்வராக கொண்டு வராங்க. ஆனால் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, யார் மூலமாக தான் முதல்வராக மாறினோமோ அவரையே வெளியேற்றக்கூடிய ஒரு செயல் திட்டத்தை அவர் தீட்டிட்டார். இதுக்கு நடுவில் டிடிவி தினகரன் அவர்கள் ஏற்கனவே இழுபறியாக தான் இருந்தது. வர்றது போகிறது தள்ளி விடுறது இந்த மாதிரி இருந்தது. இப்போ இந்த சூழலில் அடுத்ததாக ஓபிஎஸ் அவர் கடைசியில் பலாப்பழத்தை அவர் விவசாயியாக இருந்தப்போ கூட அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாரான்னு தெரியல. அந்த பலாப்பழத்தை வச்சு ரொம்ப படாத பாடுபட்டார்னு பார்க்குறோம். இந்த சூழலில் என்ன தோணுது அப்படின்னா, இவங்க எல்லாரையும் மறுபடியும் உள்ளே கொண்டு வந்துட்டா கட்சி பலமாயிடும் அப்படின்னு கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் 2ஆம் கட்ட தலைவர்களும் நினைக்கிறாங்க.